ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போதான் ஈரோடு மேரத்தான் ரன் வீடியோ எடிட் பண்ணேன். நான் இதை வாய்ஸ் ஓவரே கொடுத்துருப்பேன். ஏன் வீடியோவா போடுறேன்னா, நீங்க எல்லாருமே கண்டிப்பா அந்த வீடியோ பார்க்கணும். அதுக்கான ரீசன் ஏன் சொல்றேன்னா, ஈரோடுல அந்த ரன் பண்ண ரூட்ஸா இருக்கட்டும், எஸ்பெஷலி அந்த ஊர் மக்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். அதுக்காக தான் இந்த வீடியோவை நான் போடுறேன். ஸோ நாங்க ரன் பண்ணும்போது அவ்வளோ ஏர்லி மார்னிங் அவங்க வீட்டு வாசல்ல நின்று சப்போர்ட் பண்ணாங்க. லைக் சின்ன குழந்தைலேருந்து பெரியவங்க, வயசான பாட்டி தாத்தா வரைக்கும் போற வழியெல்லாம் அவங்க கைத்தட்டி என்கரேஜ் பண்ணி ஆல் தி பெஸ்ட் சொன்னாங்க. அதெல்லாம் ரொம்ப ஹாப்பியா இருந்தது. அண்ட் எஸ்பெஷலி அந்த வாலண்டியர்ஸ், ஸோ அவங்க நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருந்தாங்க. அண்ட் நிறைய மெடிக்கல் சப்போர்ட் நிறைய இருந்துச்சு. ஹைட்ரேஷன் பாயிண்ட்ஸா இருக்கட்டும், அண்ட் ரெஸ்ட் ஃபெசிலிட்டி எல்லாமே வேற லெவல்ல இருந்துச்சு. அண்ட் மெயினா ஹைட்ரேஷன் பாயிண்ட்ஸ்ல இளநீர் கொடுத்தாங்க. அண்ட் இதெல்லாம் நிறைய இடத்துல தருவாங்களான்னு தெரியல. எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் நான் ஈரோடுல போய் ரன் பண்றேன். ஐ எம் வெரி ஹாப்பி. அண்ட் என் கூட வந்தவங்க எல்லாருமே சொன்ன விஷயம், ரூட்ஸ் சூப்பரா இருந்துச்சு. அண்ட் ஹைட்ரேஷன்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு, சப்போர்ட் நல்லா இருந்துச்சு. கண்டிப்பா எவ்ரி இயர் கலந்துக்கணும்னு ஆசைப்படுறேன். இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. குட் மார்னிங் மக்களே, வந்தாச்சு. டைம் இப்போ 4:45. இங்கே தான் வென்யூ. ஸோ இங்கே இருந்தால் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி 32 கிலோமீட்டர்ஸ் ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம 21க்கு 5:30 தான் ரன் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அது வரைக்கும் உள்ளே போயிட்டு நம்ம வார்ம் அப் அண்ட் ஜூம்பா டான்ஸ் இருக்கு, ஜூமா வார்ம் அப், அது முடிச்சுட்டு அப்படியே வருவோம். ஸோ ஈரோடு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இங்கே தான் வென்யூ. இங்கே இருந்தா ஸ்டார்ட் பண்ண போகிறோம். வாங்க உள்ள ஜூமா டான்ஸ் போகலாம். ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணி முடிய போகுது போல. சரி, ஓகே, நம்ம போய் கலந்துப்போம். அவங்க ஆர்டர் அப்படி அந்த ஸ்டெப் அப்படியே ஃபாலோ பண்ணி அப்படியே ஆடுவோம். ஸோ இவங்க எல்லாருமே 21 கிலோமீட்டர்ஸ் ஆஃப் மேரத்தான் ரன்னர்ஸ் தான். ரொம்ப கஷ்டமான ஸ்டெப்லாம் கொடுக்குறாங்க. இதே தான் வார்ம் அப்பும் கூட. சரி, பண்ணி தான் ஆகணும். ஓகே, வார்ம் அப் முடிச்சுட்டு அப்படியே போகலாம், ஸ்டார்ட் பாயிண்ட்டுக்கு போகலாம். ஸ்டார்ட் பாயிண்ட் வந்தாச்சு. இன்னும் ஒரு ஃபியூ மினிட்ஸில் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இங்கே தான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் இந்த மாதிரி ஸ்கவுட் வாலண்டியர்ஸ் மேரத்தான் ஸ்டார்ட் பண்ணுற இனாகுரேஷனில் பண்ணுறது. இது பாருங்க, எவ்வளோ அழகாக பச்சை பெசன்ட் இருக்கு. நீங்கள் நல்லா தெரியுறீங்க. இந்த என்டையர் ரன் ஃபுல்லாக இப்படி தான் இருக்க போது. வாங்க என்ஜாய் பண்ணலாம். என்னன்னா, வாலண்டியர்ஸ் நம்ம கூடவே என்டையர் ரூட்ல இருந்தாங்க. தட் வாஸ் வெரி சேஃப்டி. ஸோ இந்த இருட்டில் எந்த ஒரு பயம் இல்லாமல் ரன் பண்ணால் அது வாலண்டியர்ஸ் அண்ட் போலீஸ், ஈரோடு சிட்டி போலீஸ் ரொம்பவே கூட ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் 8th ஸ்டேஷன். ஸோ இங்கே தான் ஃபர்ஸ்ட் ஹைட்ரேஷன் ஸ்டேஷன். நமக்கு தேவையான ஹைட்ரேஷன் சப்போர்ட் எல்லாமே இருந்துச்சு. அண்ட் தி சாங்ஸ் இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் எல்லாருக்குமே. அண்ட் இந்த சாங் போட்டு மோட்டிவேட் பண்ணி, கூட வாலண்டியர்ஸ் சப்போர்ட் பண்ணி, நிறைய ஹைட்ரேஷன்ஸ் ஹெல்ப் பண்ணி, அண்ட் போலீஸ் எல்லா இடத்துலையும் நின்று மார்னிங் வர பஸ்ஸஸ் லாரிஸ்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓ எஸ், we can see that 5 kilometers boat. So we have reached the first 5 kilometers. In this entire 21 kilometers, we have reached the first 5 kilometers. And this, நான் சொன்னேன்ல ஸ்டார்டிங் இன்ட்ரோவில், குட்டி குட்டி ரிவர்ஸ் இருக்கும். அந்த ரிவர்ஸ் மேலே ஓவர் பிரிட்ஜில் தான் ரன் பண்ணுவோம். ரொம்ப அழகாக நேச்சரிஸ்டிக்காக. அங்கேருந்து ரன் பண்ணவே நவருவே மனசு வரல. அண்ட் அகைன் நான் சொன்ன மாதிரி இந்த ரூட் ஃபுல்லாகவே வெறும் பச்சை பசேன்னு வயல்கள் தான் சுற்றி இருக்கும். எனக்கு தெரியல இந்த ஊரில் ஃபுல்லாகவே இப்படி தான் இருக்குமா, இல்லை மெயின் ரோட்ஸில் கூட இதுதான் இப்படி தான் இருக்குமான்னு. நம்ம சென்னை சிட்டிக்குள்ள ஃப்ளாட் ரோட்ஸில் ரன் பண்ணி பழக்கம்தான் தெரியல. சரி, கொஞ்சம் ஸ்லோ வாக் போய் வீடியோஸ் எடுத்துகிட்டு அப்படி கவர் பண்ணான்னு வந்தோம். அண்ட் யா, ஃபைனலி 10th கிலோமீட்டர் ரீச் ஆகிட்டோம். அப்படியே கண்டினியூ பண்ணலாம். இங்கே பாருங்கள், இந்த வியூ பாருங்கள். ஆக்சுவலாக நம்ம ஃப்ளாட் ரன் மேரத்தான்ஸ் இது வரைக்கும் 10 கிலோமீட்டர்ஸ் தான் பண்ணியிருக்கோம். ட்ரையல் ரன் பண்ணியிருக்கோம் 16 கிலோமீட்டர்ஸ். பட் ரோட் வைஸ் மேரத்தான் பார்த்தீங்கன்னா 10 தான் பண்ணியிருக்கேன். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் 10க்கு மேலே ரன் பண்ணுறது. 13th கிலோமீட்டர் கிட்ட ஒரு மிஸ்ட் ஸ்டேஷன் இருந்துச்சு. அப்படியே கொஞ்சம் ரிஃப்ரெஷ் ஆகிட்டு போகலாம். நான் சொன்னல, ரன்லேயே என்னோட ஃபேவரட் மூமெண்ட் இதுதான். தேங்க்யூ பாட்டி, தேங்க்யூ, நன்றிகள். இங்கே பாருங்க, இந்த மாதிரி வியூலாம் தாண்டி எப்படி ஓட முடியும்? கொஞ்சம் வீடியோ எடுத்து பொறுமையாக போகலாம். டைம் போனால் கூட பரவாயில்லன்னு தான் தோணுச்சு. அண்ட் யா, செம்ம டயர்டாகிட்டு 15th கிலோமீட்டர் வந்தாச்சு. ஸோ 15th கிலோமீட்டர் இன்னும் 5 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது. 5 to 6 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது. முடிச்சிடலாம் ரன்னு. ஹலோ, 15 கிலோமீட்டர்ஸ் டன். நீங்கள் எவ்வளோ? லாஸ்ட் 6 கிலோமீட்டர். சூப்பர்.
அவங்க எலைட் ரன்னர்ஸ் 32 கிலோமீட்டர்ஸ் ரன் பண்றாங்க. அவங்களுக்கு இன்னும் 6 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கா, நமக்கும் 6 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கு. ஆனா நம்ம 21 பண்றோம். அண்ட் இந்த ரோடுங்க சான்ஸே இல்லைங்க. அங்க பாருங்க 2 பக்கம் சுத்தி வாழை மரமா இருக்கு. இந்த ரூட் எப்படி சூஸ் பண்ணான்னு தெரியல. ஆர்கனைசர்ஸ் ரொம்ப நன்றி தான் சொல்லணும். ஏன்னா இந்த மாதிரி அழகான ரூட்டை நான் ரன் பண்ணதே இல்லை. இங்கெல்லாம் தாண்டி போயே மனசு வர மாட்டேங்குதுங்க. அவ்வளோ ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு, அவ்வளோ சுத்தமான காத்து, அந்த சுத்தி இருக்கிற இடம். அண்ட் இதுதான் நான் சொல்லணும் பெஸ்ட் ஹைட்ரேஷன். இளநீர் கொடுத்தாங்க லாஸ்ட் 18th கிலோமீட்டர்ல. அந்த வாலண்டியர் எப்படி கூப்பிடுறாரு பாருங்களேன் இளநீர் குடிக்க. ஃபைனலி முடிச்சாச்சு. ரன் பண்ணும்போது நடுவில் நான் வீடியோ எடுக்கல லாஸ்ட் ஒரு 3 கிலோமீட்டர்ஸ்க்கு. ஏன்னா டைம்குள்ளே முடிக்கணும்னு சொல்லிட்டு ஓடி வந்துட்டேன் ஃபாஸ்ட்டாக. இப்போ மெடல் வாங்கிட்டு நான் உங்களுக்கு ஃபோட்டோஸ் ஆட் பண்ணுறேன், ஃபினிஷ் லைனில் முடிச்ச ஃபோட்டோஸ். தேங்க்யூ. இதுதான் ஃபஸ்ட்டு 21 கிலோமீட்டர்ஸ் ரன் பண்ணி மெடல் வாங்கியிருக்கோம். இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லேயே பார்த்து மோட்டிவான சிவபாலன் சிங்கை மீட் பண்ண சான்ஸ் கிடச்சிது. இவங்க தான் நம்ம பேசர் டாக்டர் உமா மேம். ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ஓகே, ஃபைனலி ட்ரிப் முடிஞ்சாச்சு. ஈரோடு ஸ்டேஷனுக்கு வந்துவிட்டோம். சென்னை கிளம்பலாம், ட்ரெயினை பிடிக்கலாம். மறுபடியும் நெக்ஸ்ட்டு ஈவெண்ட்டில் பார்க்கலாம், மேரத்தானில் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக ஈரோடு வருவேன். ஏன்னா ரொம்ப பிடிச்சிருச்சு இந்த ஊர். அந்த மெயினாக இந்த ரூட்டு, ரன் பண்ணுற ரூட்டு, இந்த மக்கள் ரொம்பவே பிடிச்சிருந்தது. கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் வரணும். ரொம்ப ஹாப்பி மெமரிஸோடு கிளம்புறேன் இங்கேருந்து சென்னைக்கு. கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் வருவேன், பார்க்கலாம். See you, bye.